அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுபடை நாயகன் தகப்பன் சாமி முருகரை மனதார ஒரு நிமிடம் தியானிச்சுட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாகவே நம்ம மேஷராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலம் கொண்டவங்க கிடையவே கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற 10 பேரும் ஏன் இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேரன்பு கொண்ட பொதுநல குணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நீங்கள். இதனாலேயே கடவுள் உங்களுக்கு ஒரு அபாரமான புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்கிறார். ஆக சூரியனை தரிசித்து சுபாவாகி வச்சிருக்கிற முருகப்பெருமான் கடவுளுடைய தந்தை தான். உங்கள் இடத்துக்கும் நாம் இப்போதைக்கு சூரியன் மூலமாக தான் பகவான் சத்திரத்திலிருந்து விசித்திர திசைகளாக பாதப்படுத்தி வச்சிட்ருக்கிறார். ஸோ விசித்திரங்களை கடவுள் பயன்படுத்துவாருன்னு தெரியணுன்னா அதை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்யணும். நீங்களும் நீங்களே தனித்து விளங்குவீங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்தவரை பணத்தை போல தங்கத் துணிகள், கிரீடங்கள், பூண்டா வாழ்க்கை வேணுங்கிற ஆசையில் ரொம்ப குணம் வராது. பணத்தை சில பேர்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாங்க, குடும்பத்தையே இழச்சிடலாங்க. அப்படிங்கிற ரசவாத மனப்பான்மை இல்லாதவங்க சூரிய பகவானை பொறுத்துக்கிறாங்க. புத்திசாலித்தனத்தை கொடுத்துருக்காருங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாத்திட முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப யதார்த்தமாக பழகிருவீங்க. அதனாலேயே உங்களுடைய நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் எத்தனை இடி விழுந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நினச்சி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவோட வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிடம் ஓடி போய் முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடிய அந்த ஈர மனசு உங்களுக்கு உண்டுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷராசி அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இதை நான் கேட்ட உடனே, ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, எங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற தலைக்கு மேலே நிற்கிற பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் ஏதோ ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. நாங்கள் இந்த உலகத்தில் இப்போ உயிரோடு நடமாடுறதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இதில் நாங்கள் எப்படிம்மா நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் குமுறது எனக்கு நல்லாவே புரியுது இந்த மேஷராசி நேயர்களே. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை, இந்த இருண்ட காலம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா அப்படியே மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க. திருமணமாகாமல் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த திருமண தடைகள் நீங்கி கூடிய சீக்கிரம் கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க. வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு மழலை செல்வம் மடியில் தவழ போகுது. முக்கியமாக இந்த பூர்வீக சொத்து ரீதியாக கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்களே, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் கைக்கு வரவேண்டிய சொத்து தானாக தேடி வந்து உங்கள் கையில் சேரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்களுடைய நீண்ட கால ஆசைகள், சின்ன சின்ன கனவுகள் எல்லாமே இனிமே நிறைவேறப் போகுதுங்க. மேஷராசிக்காரர்களே, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை சமாளிக்க ஒரு தெளிவான திட்டத்தோடு செயல்படணுங்க. மற்றவங்க நம்மளை தப்பாக எடை போடாதபடி நம்மளோட கண்ணியத்தை நாம தான் பார்த்துக்கணும். எப்போதும் ஒரு மனோதிடத்தோட ஒரு சிங்க நடடை போட்டு செயல்படுங்க. கடவுள்கிட்ட நீங்கள் எதை வேண்டினாலும் சரி, முதல்ல தைரியத்தை கொடு அப்படின்னு கேளுங்க. ஏன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் தைரியத்தை மட்டும் ஒருபோதும் இழக்கவே கூடாதுங்க. அப்போத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் நினச்சதை விட பெரிய வெற்றியை பெற முடியும். கடவுள்கிட்ட பணிவாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னால் முடியும், நான் நிச்சயம் முயற்சி செய்வேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோடு இருங்க. சாதாரண மனிதனாக இருக்கவே வேண்டாங்க. மேஷராசிக்காரங்க எப்போதும் உயரத்தில் பறக்க வேண்டியவங்க.
ஒருபோதும் வீழ்ந்து விடக்கூடாதுங்க. இந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த 7 சனி அப்படிங்கிறது எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. சனி பகவான் வரக்கூடிய மாதத்தில் தனது கம்பீரமான சிம்மாசனத்தில் அமரப்போகிறார். கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா அவர் மீனம் ராசியில சிம்மாசனம் இல்லாம தான் இருந்தார். இப்போ அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்து தன்னோட ஆட்டத்தை, அதாவது விளையாட்டை தொடங்க போறார். சனியோட அந்த உண்மையான அந்த உண்மையான முகத்தை நீங்க பார்க்கணுன்னா நீங்க முதல்ல நேர்மையா இருக்க கத்துக்கணும். மேஷராசிக்காரர்களோட ரத்தத்துல பயம் அப்படிங்கிற சொல்லே இருக்கக்கூடாது. எந்த ஒரு இலக்கா இருந்தாலும் சரி, அதை அடித்து நொறுக்கும் தைரியம் உங்களுக்கு வேணும். இப்போ இந்த சனி பெயர்ச்சியில மீனம் ராசியில 2.5 வருஷங்கள் சனி பகவான் தற்காலிகமா அமர்ந்திருக்கிறார். இப்போ நம்ம ராசிக்குள்ள வரப்போறார். இந்த நேரத்தில் நாடும் மாறப்போகுது, உங்க நேரமும் மாறப்போகுது. உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நான் என் இதயத்தை உங்ககிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவார். மேஷராசிக்காரங்க அந்த இதயத்தை, அதாவது உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. 7 சனியில் இப்போது விரயச்சனி 12ஆம் வீட்டில் கையெழுத்திடப்பட்டிருக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு சுப விரயத்தை தான் தரப்போகிறார். அப்படின்னா என்ன? உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கலாம், புதுசாக ஒரு கார் வாங்கலாம். இப்படிப்பட்ட நல்ல சுப காரியங்களுக்காக பணம் செலவாகும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே ஒரு நேர்கோட்டில் நடக்க போகுது. ஒரு அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நேர்மறை அதிர்வு உங்களுக்குள்ளே தொடங்க போகுதுங்க. சனி பகவான் உங்களை ஒரு மிகச்சிறந்த சூழ்நிலையில் உருவாக்க போகிறார். இதை முதல்ல நீங்கள் முழு மனசோட நம்புங்க. ஏன்னா சனியோட மிகப்பெரிய பலமே நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் உங்கள் வீட்டில் விசேஷங்கள் களை கட்டும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலம். நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவிகள் உங்களை வந்து சேரும். தொழிலாளர்கள், வேலையாட்கள் எல்லாரும் இதனால் நிறைய பயனடைவாங்க. ஆனால் ஒன்றுங்க, உங்கள் ராசியில் சனி இப்போ எங்கே இருக்கிறார், உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை தெளிவாக சரி பார்த்துக்கணும். ஏன்னா சரியான நாளில் ஒரு விஷயத்தை தொடங்கினாத்தான் அது வெற்றியை தரும். தப்பான நேரத்தில் எதையும் செஞ்சிடாதீங்க. எதிர்காலத்தில் உங்கள் கூடவே இருக்க போகிறவங்களுக்காக இப்போதே திட்டமிடுங்க. அவங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்யுங்க. தவறான நபர்களை தவறான சூழ்நிலையில் சந்திக்கிறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க. உங்கள் கூடவே இருந்து உங்களை முன்னேற்ற நினைக்கிறவங்களோட நீங்கள் கைகோர்த்தா இந்த நேரத்தை ஒரு பொற்காலமாக மாற்றிக்கலாம். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான நேரம். அதனால் வீணாக வருத்தப்படவே படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது. சனி பகவான் என்னை உயர்த்தப் போகிறார், என்னோட பேங்க் பேலன்ஸ் உயரப்போகுது, வருமானம் அதிகரிக்கப் போகுது அப்படின்னு நீங்கள் ஆணித்தரமாக நம்புங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் கதவை தட்டப்போகுது. வெளியிலிருந்து என்னதான் கெட்ட செய்திகள் வந்தாலும் அதை உங்கள் காதுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் கொண்டு போய் இடங்கொடுக்காதீங்க. கடவுளோட பேரருள் உங்ககிட்ட இருக்குதுங்க. ஒரு நல்ல நாளை உற்சாகமாக தொடங்குங்க. சனியோட உண்மையான அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்போ உணரப்போறீங்க. நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் போல ஜொலிக்க போகிறீங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாதுங்க. யாரும் பயப்படவே வேண்டாம், பதட்டப்படவும் வேண்டாம். யார் உங்கள்கிட்ட உண்மையாக அன்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குங்க. அது கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றியை தரும். ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி சரியான ஒரு வழிகாட்டுதலோடு தொடங்குங்க. நீங்கள் அந்த ஜெகதீஸ்வரனையே வெற்றி கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அந்த இறைவனை மனதார வணங்குங்க. தினமும் ஒரு 5 முறை மகாகணபதிக்கு தோப்புக்கரணம் போடுங்க. சுக்லாம் பரதரம் ஸ்லோகத்தை ஒரு 5 முறை சொல்லுங்கள். இந்த தோப்புக்கரணம் போடுறது, பாராயணம் படிக்கிறது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நேர்மறை மாற்றத்தை உருவாக்கும். முக்கியமாக நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும்.
நம்ம சுறுசுறுப்பாக இருந்தாலே நேரம் நமக்கு சாதகமாக மாறிடும். எல்லாவற்றிலும் வெற்றி தானாக தேடி வரும். வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்பிக்கையை பற்றியதுங்க. நாம் ஒருபோதும் கீழே போக மாட்டோம். இந்த நேரம் நம்மளை மேலே உயர்த்த போகுது. நாம் விழணும்னு யாராவது கணக்கு போட்டால் கூட நாம் விழவே மாட்டோம். ஏன்னா முருகனோட அருள் உங்களுக்கு இருக்குது. நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடர் போல நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அப்படியே ஒன்று விடாமல் நிறைவேறப் போகுது. தோல்வி துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனிமே உங்கள் அகராதியில் இடமே கிடையாது. இது நாள் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்காக காத்துட்டு இருந்த இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் களை கட்டும். இது நாள் வரைக்கும் பணக்காசுக்காக 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி அவமானப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனிமே பாருங்க, நீங்கள் 4-5 பேருக்கு பணக்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்சவங்க கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரியில் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இது நாள் வரைக்கும் உங்கள் மனசை அழுத்திட்டு இருந்த பாரங்கள் எல்லாம் இனி காணாமல் போக போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ போகிறீங்க. அடுத்ததாக நம்ம மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசியின் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நேயர்களே, இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வீண் அலைச்சல்களும் வேலையில் டென்ஷனும் வந்துட்டு போகும். ஆனால் அதெல்லாம் தற்காலிகம்தான். மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க, அது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதுங்க. பிள்ளைகளால் திடீர்னு ஒரு செலவு வரலாம், ஆனால் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிமே தங்கு தடையின்றி நடக்கும். திருமண யோகமும் புத்திர பாக்கியமும் கைகூடி வரப்போகுது. பரணி நட்சத்திர நேயர்களே, இந்த மாதம் நீங்கள் யாரையும் எதிர்த்துக்காம கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். சில நேரங்களில் மனக்கவலை அல்லது காரிய தாமதம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் ஒன்றுங்க, பணவரத்து இப்போது அதிகரிக்க போகுது. உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தூரத்தில் இருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கவலைகளை மறந்துட்டு உற்சாகமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திர நேயர்களே, இந்த மாதம் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். லாபம் கிடுகிடுன்னு உயரும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பழைய பாக்கிகளெல்லாம் இப்போ வசூலாகும். புதுசாக ஆர்டர்கள் வந்து குவியும். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க உங்களோட திறமையால் மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. உங்கள் கௌரவம் சமூகத்தில் உயரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இப்போ கைகூடும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் காணாமல் போகும். உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு வாங்க. அந்த முதியவர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாலே உங்கள் துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு இன்பங்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும். மனசில் வைங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.